கரூர் மாவட்டத்தில் வரலாறு கடந்த நூல் விலை ஏற்றத்தால் 5000 கைத்தறி விசைத்தறி பாதிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் சுமார் 5000 கைத்தறி விசைத்தறி கூடங்கள் உள்ளது. இங்கு காட்டன் ரோல், பெட்ஷீட், டவல், பில்லோ கவர், திரைச்சீலை போன்ற பல வகையான துணி வகைகள் தயாரிக்கப்படுகிறது. இவைகள் உள்நாடு மற்றும் வெளிநாடு ஏற்றுமதி நிறுவனங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது. சுமார் 600 நிறுவனங்கள் கரூரில் செயல்பட்டு வருகிறது. ஊரடங்கு காலத்தில் 4 மாதமாக தொழில்கள் நடைபெறாத நிலையில் தற்போது இந்த தொழில்கள் மீண்டும் துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் ஏற்றுமதிக்கான ஆர்டர்கள் குவிந்து வருகிறது. இந்த நிலையில் இவர்களுக்கு துணி சப்ளை செய்ய நிறைய தேவைகள் உள்ளதால் திடீரென நூல் விலை ஏற்றப்பட்டுள்ளது. இதில் நூல் ஒன்றுக்கு 150 முதல் 170 ரூபாய் வரை விலை ஏற்றம் உள்ளது. இதனால் ஏற்றுமதியாளர்கள் தங்கள் நிறுவனங்களுக்கு சப்ளை செய்ய முடியாத நிலை உள்ளது. நூல் விலையை குறைத்தால் மட்டுமே தங்களால் தொழில் செய்ய முடியும் என்றும், இதில் நீடித்தால் தற்போது சுமார் 25 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படும் என்றும், நிறுவனங்களை மூடினால் லட்சக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்படும் என்றும், மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுத்து நூல் விலையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஜவுளி உற்பத்தியாளர் சங்க தலைவர் தனபதி தெரிவித்தார். கரூர் வீவிங் அண்ட் நிட்டிங் ஃபேக்டரி ஓனர்ஸ் அசோசியேஷன் தலைவர் தனபதி. ஜவுளி தொழில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக அதிக வேலைவாய்ப்பை கொடுத்து வரும் தொழில் ஜவுளி தொழில். இதில் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையில் ஈடுபட்டுள்ளார்கள். இப்பொழுது ஜவுளி தொழிலானது கடுமையான நெருக்கடியை சந்தித்துள்ளது. இதற்கு காரணம் கடுமையான வரலாறு காணாத நூல் விலையேற்றம். சுமார் ஒரு பண்டல் ஒன்றுக்கு 150 ரூபாய் வரையில் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வினால் தொழிலே செய்வதா அல்ல நிறுத்துவதா என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இந்த தொழில் மேற்கொண்டு மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு இதை மூலப்பொருள்களை ஒரு நிலையான கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசை கேட்டுக்கொள்கிறோம். கரூர் டெக்ஸ்டைல்ஸ் பொறுத்தவரை கரூர் மாவட்டம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் 3 மாவட்டங்களில் அதிக வேலைவாய்ப்பை கொடுத்து வருகிறோம். சுமார் 1 லட்சம் தொழிலாளருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை கொடுத்து வருகிறோம். நாங்கள் தொழிலை நிறுத்துவதன் மூலம் இவர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பை இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்பதே இதனுடைய முக்கியம். நூல் விலையினால கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இப்பொழுது தான் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து ஒரு 2 மாதமாக தான் ஓரளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். திரும்ப இந்த மாதிரி ஏற்படும் போது ஒரு வருஷத்தினுடைய மொத்த லாஸு இந்த நூல் விலையேற்றனால் ஏற்படும். இதனால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுறதுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உள்ளது.